ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்காக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு விநியோகம் தற்போது தொடங்கி இருக்கிறது. சென்னை தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பனையூரில் இந்த விருப்பமனு விநியோகம் தொடங்கி இருக்கிறது. இது வாங்குவதற்காக தாவேகா நிர்வாகிகள் காலை முதலே அந்த பகுதியில் கூடியிருந்தக்கூடிய காட்சிகள்லாம் கூட சற்று முன்பு நம்ம செய்தியில் பார்த்தோம். தற்போது இந்த விநியோகம் தொடங்கி இருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் விருப்பமனு தற்போது வழங்கப்படுகிறது. பொது தொகுதிக்கு பார்க்கும்போது ரூபாய் 10,000 தனி தொகுதிக்கு ரூபாய் 5,000 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் காலை 10 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இந்த விருப்பமனு விநியோகிக்கப்படும்னு வரும் 14ஆம் தேதி வரைக்கும் பனையூர் அலுவலகத்தில் இந்த விருப்பமனு விநியோகிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது விருப்பமனு விநியோகம் தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தாயுமானவன். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்பமனு விநியோகம் என்பது தற்போது பனையூர் கட்சி அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழல தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்புல 234 தொகுதிகளுக்கும் போட்டியிடுபவர்களுக்கான விருப்பமனு என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் இந்த விருப்பமனுக்கள் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் வழங்கப்படும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் நாளான இன்று 12 மணிக்கு இந்த விருப்பமனு விநியோகம் துவங்கி இருக்கக்கூடிய சூழல்ல நாளை முதல் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் வருகை தந்து தங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்து 100 ரூபாய் கட்டணமாக செலுத்தி விருப்ப மனுக்களை பெறலாம் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பொது தொகுதிக்கு 10,000 என்றும் தனி தொகுதிக்கு 5,000 என்றும் கட்டணத்தை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கும் போது கட்டணத்தை செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றவர்கள் வழங்க வேண்டும் என அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 14ஆம் தேதி வரைக்கும் இந்த விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து வழங்கலாம் என ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல தாவேகா தலைவர் விஜயே விரைவில் நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போது விருப்ப மனு தொடங்கி இருக்கக்கூடிய சூழல பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட நிர்வாகிகள் 100 ரூபாய் செலுத்தி தற்போது விருப்ப மனுக்களை பெற்று வராங்க. பெரும்பாலான நிர்வாகிகள் தங்கள் தொகுதியில விஜயவர்கள் போட்டியிட வேண்டும் என தெரிவித்து விருப்ப மனுக்களை பெறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் என வரிசையாக விருப்ப மனுக்களை விஜயவர்கள் போட்டியிட வேண்டும் என தெரிவித்து விருப்ப மனுக்களை பெற்று வராங்க. அது மட்டுமல்லாம முதல் விருப்ப மனு என்பது கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு சூழல். இதன் தொடர்ச்சியாக மற்ற நிர்வாகிகளுக்கு 100 ரூபாய் கட்டணத்தை பெற்றுக்கொண்டு தற்போது விருப்ப மனுக்களை வழங்கக்கூடிய பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.